ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் புதைந்திருக்கிற பொக்கிஷம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனம். உங்கள் வீட்டில் ஏதாவது பொக்கிஷம் உண்டா? உங்களில் சிலர் நினைக்கலாம், ஆம், என்னுடைய வீட்டில் என் பிள்ளைகள் எனக்கு பொக்கிஷம், என் ஆஸ்தி, என் சொத்து, என் படிப்பு, என் திறமை என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். இயேசு சொன்ன பிரபலமான இந்த கதையில் ஒரு மனிதன் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறார். அதை பெற வேண்டும் என்று தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷம் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்குகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன சுவாரஸ்யமான உவமைகளில் இதுவும் ஒன்று ஆகும். ஆனால் இந்த கதையின் மூலம் இயேசு கிறிஸ்து சொன்ன விரும்புகிற எதை பற்றி என்று பார்க்கலாமா? நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை சற்று யோசித்து பார்த்தீர்களா? நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் எதை குறிக்கிறது? அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொல்லுகிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனம். ஆம், நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் பரலோகத்தை தான் குறிக்கின்றது. இந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? ஏன் பரலோக ராஜ்யம் விலை மதிக்க முடியாத ஒன்று? ஏனெனில் இங்கு நாம் காணும் எல்லா விதமான பிரச்சனைகளும், போராட்டங்களும், வியாதிகளும் பரலோகத்தில் இல்லை. சில சமயங்களில் நாம் சந்திக்கும் வழிகளுக்கு மருந்து இங்கு இல்லை. சொல்ல முடியாத வேதனைகள் இங்கு உண்டு. ஆனால் பரலோக ராஜ்யத்தை பார்ப்பீர்களானால் அது ஒரு சமாதானத்தின் மெய்யான இடம் ஆகும். அவைகளை வார்த்தைகளினால் விவரிக்கவே முடியாது. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சில வசனங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். பரலோக ராஜ்யத்தை பெற நாமும் தீய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். பெருமை, சுயம், பொறாமை போன்ற தேவையற்ற செயல்களை நம் எண்ணத்திலிருந்து எடுத்து போட்டு நிலமாகிய நம் இதயத்தில் புதைந்திருக்கிற புதையலை கண்டுபிடிக்க முயற்சிப்பது அவசியமாகும். சத்தியமாகிய புதையலை கண்டுபிடித்து அதன்படி நடந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.